ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி அந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins Dragon's Judgment Season 4 Episode 13 தி எண்ட் ஆஃப் லாங் ஜேர்னி. ஸோ எபிசோடுகளை போகிறதுக்கு முன்னாடி என்னோட குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா எனக்கு கோல்டு பிடிச்சி மூக்கடைச்சிக்கிச்சு, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓப்பனிங்கில் சில கிரெடிட்ஸ் இதை கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ளே நம்ம மெல்லிதாஸை காப்பாற்றுறதுக்காக 7 Deadly Sins எல்லாருமே உள்ளே போயிருப்பாங்க. மெல்லிதாஸ் அவங்க எல்லாருமே உயிரோட பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டீமன் கிங் ஒரு பொய்யை சொல்லி நம்ம மெல்லிதாஸை தோக்கடிக்க பார்த்துருப்பான். அண்ட் இங்கே ஒரிஜினல் வேர்ல்டில் நம்ம செல்ட்ரிஸோட உதவி மூலமாக அந்த இடத்துல ஹெர்மிட் அப்படிங்கிற ஒரு பவர் செல்ட்ரிஸ் உதவி பண்ணியிருப்பா. பட் டீமன் கிங் அவனை ஈஸியாக கொண்டு போட்டிருப்பாப்ல. அண்ட் நம்ம மெல்லிதாஸ் பேனோட உதவி மூலமாக திரும்ப இந்த உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருப்பான். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக்கிங்கோட இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா சார் லுடோசியல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சு போய்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ அவர் ஏற்கனவே அவரோட எக்ஸாஸ்டிங் பவரை தாண்டி வேலை செஞ்சதுனால அவரோட ஆத்மாவும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைய போகுது. பிரதர், என்னால் இப்போ பார்க்க முடியாது, பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லுடோசியல் கேட்டுட்டு இருக்கும்போது அவ்வளோதானா, இந்த இடத்துல இருக்கிற எல்லா போட்டியுமே முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ டீமன்ஸ் எதிர்த்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பட் டீமன் கிங் எதிர்த்தது மட்டும்தான், நம்ம எல்லாத்தையுமே ஜெயிச்சது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட டீமன்ஸ் உள்ளவகிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அண்ணா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் சந்தோஷமாக ஓய்வெடுக்க வேணும், அதுதான் உங்களுக்கான தேவை. ஏன்னா டீமன் கிங்கே நம்ம எதிர்த்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம எல்லாருமே ஈஸியாக ஜெயிச்சிடல அப்படிங்கிறாங்க. சரி மேயல், இதுக்கு மேலே எல்லாமே நான் கிட்ட விட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் லுடோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே கரைஞ்சு போயிட்டாப்புல. ஸோ இப்போயாவது அவரோட ஆத்மா சாந்தி அடையிட்டோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ணா பத்திரமா போயிட்டு வாங்க, இனிமேலாவது நீங்கள் நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறான். அண்ட் இவருமே பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தில் காத்தோட காத்தா அப்படியே கரைஞ்சிட்டாப்புல. இன்னொரு பக்கம் லியோனஸ் கிங்டம்ல இருக்கிற ராஜ்யத்தை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்குது. கிரே டீமன், ரெட் டீமன் எல்லாமே போட்டு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குது. டான்ரோர் கேப்டரான தண்டரோருமே பார்த்தீங்கன்னா பால்ட்ராவை காப்பாற்றுறதுக்கு தன்னோட உயிரையுமே தியாகம் பண்ண தயாராகிட்டா. பட் அந்த டீமன்ஸ் எல்லாமே இவங்களை அட்டாக் பண்ணாமல் அதுக்கு திரும்ப போய்கிட்டு இருக்குது. டீமன்ஸ் எல்லாமே திரும்ப போயிட்டு இருக்குது. அப்படின்னா நம்ம எல்லாருமே ஜெயிச்சிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லியோனஸ் கிங்டம்ல சந்தோஷப்பட்டு இருக்காங்க. கேம்லோட்டில் மெலியாதாஸை திரும்ப உயிரோட பார்த்ததில் எல்லாமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்தாலும் பட் அவங்களோட மெயின் குறிக்கோளை நம்ம எலிசபெத்தோட கேர்ஸை பிரேக் பண்ணுறது தான். ஆனால் அந்த கேர்ஸை பிரேக் பண்ணுற விஷயத்தையுமே நம்ம இப்போ கொண்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சோகமாக இருக்காங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு எஸ்கலர் திரும்பி பார்க்கும்போது, ஆமாம், ஏன்னா அந்த கேர்ஸை நம்ம டீமன் கிங்கில் மட்டும்தான் எடுக்க முடியும். பட் இப்போ அவரையே நம்ம கொண்டுட்டோம், இப்போ அந்த கேர்ஸ் எடுக்கிறது வேறு வழியே கிடையாது அப்படின்னு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா எலிசபெத்துமே செத்துருவல்ல அப்படின்னு டிஎன் அழுதுகிட்டு இருக்கிறா. கவலைப்படாதீங்க, நான் திரும்ப ரீஎன்கார்னேட் ஆயிடுவேன்ல. ஸோ நான் திரும்ப வந்ததுக்கப்புறமும் நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன், உங்களை நான் இங்கே பார்த்துலே ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எலிசபெத் சாகிறதுக்கு இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது, அவரோட கேர்ஸுமே ஆக்டிவேட் ஆகிருக்கு. என்னை மனுஷருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கணும், அதுதான் நான் ரொம்பவே ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அந்த கேர்ஸை உடைக்கிறதுக்கு என்கிட்ட இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு மெல்லியதா சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. ஹே கேப்டன், நீங்கள் அந்த விஷயத்தையே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேண்ட் சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதாவது பர்கேட்ரியில் மெல்லியதாஸ் டீமன் கிங் எதிர்க்கும் போது உன்னோட அந்த பயந்த சக்தி வச்சுக்கிட்டு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ எப்போ பயத்து வரையோ அப்போ தான் உன்னோட உண்மையான சக்தி வெளியே வரும் அப்படின்னு டீமன் கிங் சொல்லியிருப்பாப்ல. ஸோ அப்போ நீங்கள் அந்த பவர் அவேக்கன் பண்ணிட்டீங்க அப்படித்தானே அப்படின்னு பேண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நிஜமாலுமே அதுக்கெல்லாம் வழி இருக்குதா? ஏன்னா நம்ம தான் டீமன் கிங்கை கொண்டுட்டுமே அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் பின்னாடி போய்க்குங்க மெர்லின், அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெல்லிதான் சொல்லிட்டு இருக்கிறான். மெர்லினுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அந்த கேர்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிசிக்கல் மூலமாக காட்டுறதுக்காக அந்த பிளாக் மிஸ்ட் அப்படின்னு ஒரு மேஜிக்கை போடுறா. என்ன பாதி இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது, ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு மேலே இருக்கிற கேர்ஸ். ஒன்று வந்து இம்மோர்டாலிட்டி, இன்னொன்று வந்து எட்டர்னல் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறாங்க. மெல்லிதாஸ் இந்த ரிச்சுவலை பண்ணுறதுக்காக தன்னோட ட்ரூ டீமன் பவரை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரான். அண்ட் அவனோட உருவத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. மெல்லிதாஸ் உன்னோட உருவம் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம மெல்லிதாஸோட சக்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அண்ட் அவனோட அப்பியரன்ஸுமே தான். அண்ட் நம்ம டீமன் கிங் இருக்கிற மாதிரி அந்த மெட்டல் ஹேண்ட்ஸுமே வந்ததுக்கப்புறம் அந்த மெட்டல் ஹேண்ட்ஸ் ரொம்பவே மேலே போய் அப்படியே ஒரு பால் மாதிரி கிரியேட் ஆகுது. என்ன எலிசபெத், இந்த கேர்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த கேர்ஸை என் மேலேருந்து எடுத்ததுக்கப்புறமும் உனக்கு என் மேலே காதல் இருக்குமா மெல்லியதாஸ் அப்படின்னு எலிசபெத் கேட்கும்போது, என்ன கேள்வி இது, எத்தனை ஜென்ம எடுத்துலமே நான் உனக்கு காதலிச்சுட்டு தான் இருப்பேன் எலிசபெத் அப்படின்னு மெல்லியதாஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி மேலே அனுப்புகிறான் பாருங்க. அண்ட் அந்த மேஜிக் பவர் அந்த கேர்ஸஸை பார்த்தீங்கன்னா அப்படியே பிரேக் பண்ணி வெட்டிக்கு செதற வச்சிருச்சு. அண்ட் அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு அழகான கேர்ஸாக இது அப்படின்னு, ஏன்னா அதை வெடிச்சு அப்படியே ஒரு ஸ்பார்க்கல் மாதிரி கீழே வந்துகிட்டு இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. மெல்லிதாஸ், எனக்கு இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஐ லவ் யூ அப்படின்னு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சரி எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லிதாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லியோனஸ் கிங்டமில் எல்லாருமே போராடிக்கிட்டு இருப்பாங்களா, அந்த சோல்ஜர்ஸுமே அந்த இடத்துல என்னப்பா ஏதோ ஒரு வெடி ஊத்த மாதிரி நடந்தது அப்படின்னு ஹோஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஸோ 7 Deadly Sins பார்த்தீங்கன்னா எல்லாருமே முன்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. டிஎன் தான் அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுது. அப்படின்னா சரி நம்ம எல்லாருமே திரும்ப லியோனஸ் கிங்டமுக்கு போகலாம். ஏன்னா 7 Deadly Sins எல்லாருமே நம்ம ஹீரோஸ் நம்ம எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சரி நீங்கள் எல்லாருமே போங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு மெல்லிதா சொல்கிறான்.
அதெல்லாம் கிடையாது, நாங்களும் வருவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈடன்பர்க்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் 10 கமெண்ட்மெண்ட்ஸ் ரிவைவ் ஆனாங்க. இந்த இடத்துல இருக்கிற ஒரு கேஸ்ல தானே நம்ம எஸ்கனார் போட்டு தள்ளினது அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிகிட்டு இருக்கிறான். நான் அந்த மாதிரி பண்ணதுக்கு மனுஷனுங்க அப்படிங்கிறாங்க. சரி நாளைக்கு உள்ளே போயிட்டு வந்துடுறேன், யாருமே வராதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் எலிசபெத் அவங்க கூட தான் பண்ணோம். ஸோ 2 பேருமே அதுக்குள்ளே குதிக்கிறாங்க. குதிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ நாம் எதுக்குப்பா இங்கே வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி 12 வருஷத்துக்கு முன்னாடியே வேம்பையர்ஸ் எல்லாமே நம்ம லியோனஸ் கிங்டம் அட்டாக் பண்ணுச்சு. அந்த வேம்பையர்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணுறதுக்கு பட் ஒரே ஒரு வேம்பையர்ஸை மட்டும் நம்ம மெலிதாஸ் கொல்லாமல் அப்படியே அந்த மிருகத்தை சீல் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி சீல் பண்ண வேம்பையரோட பேர் வேறு எதுவுமே இல்லை, கில்டா அப்படிங்கிறாங்க. நம்ம மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா அந்த சீலை ப்ரோக் பண்ணுறான். என்னாச்சு கில்டா, ரொம்ப நாள் ஆச்சு ஒன்று பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மெலிதாஸ் எனக்கு ஒன்று பார்த்து ரொம்ப சந்தோஷம், பட் இப்போ ஜெல்ரிஸ் எங்கே இருக்கிறான்? ஏன்னா ஜெல்ரிஸ் என்னை வெறுத்தலாமே சரி, அவனை காதலிக்கிறத நான் நிறுத்தவே மாட்டேன். பட் இருந்தாலுமே அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும்போது எப்படி அவன் என்ன காதலிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெல்டா பேசிக்கிட்டு இருக்கிறா. பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காத. அவள் டீமன் கிங்காக ஆகணுங்கிறது ஒரு உண்மையான விஷயம் தான். பட் அந்த டீமன் கிங் ஆகிறது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு பீஸ்ஃபுல்லான உலகத்தை கொண்டு வரணும். அவள் உன் கூட சேர்ந்து ஒன்றா வாடுறதுக்காக தான், அதை கிரியேஷன் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். நீ பைத்தியக்காரத்தனமே வந்து முடிவெடுத்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கெல்டா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே சரி அப்படின்னு இப்போ ஜெல்ரிஸ் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு கெல்டா கேட்டுட்டு இருக்கிறா. அது எனக்கு தெரியாது, ஏன்னா டீமன் கிங் அவனை கொண்டுட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஆனாலுமே சரி, இந்த இடத்துல ஜெல்ரிஸ் செத்துருந்தாலுமே சரி, அவனை இன்னொரு உலகத்துக்கு போயாவது அவனை பார்க்காம விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கெல்டாமே பார்த்தீங்கன்னா ஜெல்ரிஸை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டா. இங்கே 7 டெட்லி சின்ஸுக்கு ஏதோ டப்புன்னு பறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்திலே இருக்கிறாங்க. எல்லா போருமே முடிஞ்சிருச்சு. இப்போ லியோனஸ் கிங்டம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது லியோனஸ் கிங்டம்ல ஏகப்பட்ட பேர் அடிவங்கி செத்துருப்பாங்கல்ல. அண்ட் அங்கே இருக்கிற சில மக்கள் எல்லாமே அடிவங்கி ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அந்த கஷ்டத்தை எல்லாமே பார்த்துக்கிட்டு இங்கே பால்ட்ரா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆக்சுவலி இப்போ நம்ம நகரம் பழைய நிலைமைக்கு மீண்டு வந்துருச்சு அப்படின்னு இங்கே டவுன் ரோட் பேசும்போது என்னாலுமே சரி மக்கள் எல்லாருமே அந்த அதிர்ச்சியிலேருந்து கண்டிப்பாக வெளியே வர மாட்டாங்க. பட் இருந்தாலுமே நீங்கள் 2 பேருமே இப்போ என் கூட இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பால்ட்ரா சொல்கிறாங்க. பட் கேப்டன் இருந்தாலுமே எங்களுக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் இருக்கிறவன் பேசும்போதே வாய மூடிட்டு கிங் பேசும்போது எதுவுமே குறுக்க பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் கெல்த்ன்றப்பே பார்த்தீங்கன்னா அவன் மயக்கத்தில் முடிக்கிறான். இடப்பாச்சு நல்லா முடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு ஹாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கிறான். நாமளர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சரி நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீயும் மார்கரெட்டாவோ போர்க்களத்தில் விழுந்து கிடந்தீங்க, அவங்களை காப்பாற்றுறது நாங்கள் தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மார்கரெட் எங்கே அப்படிங்கும்போது நான் இங்கே தான் இருக்கிறேன் கெல்தண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மார்கரெட்டை சொல்லிட்டு இருக்கிறா. நம்ம 2 பேர்த்தையுமே ஹென்ரிக்சன் காப்பாற்றிட்டா அப்படிங்கிறாங்க. ஹென்ரிக்சன் நிஜமாலுமே காப்பாற்றிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பைத்தியக்காரனால நான் தான் இப்போ இந்த இடத்துல அவஸ்தைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகா பேசிகிட்டு இருக்கிறா பாருங்க. 2 பேரும் காதலிக்காமல் இருந்தால் பண்ணி தொலைங்க, எதுக்காக இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்டர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உனக்கு எதுவுமே ஆகலை, உனக்கு வேறு ஏதாவது தேவையான என்கிட்ட சொல்லு அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி காதல் பண்ணுற மாதிரி தான் சிங்கிளாக இருக்கணும், வெளியே போக சொல்லிட்டு அப்புறம் பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்டர் ரொம்பவே கோவமாக போயிட்டான். இன்னொரு பக்கம் ஹென்ரிக்சன் அப்புறம் ட்ரேஃபஸ் 2 பேரும் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. ஏன்டா ட்ரேஃபஸ் நிஜமாலுமே அந்த லார்ட் லூடிஸில் அதாவது அந்த காடஸ் நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளானில் தான் போயிருப்பேன்னு உனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. தெரியும், ஏன்னா இந்த மாதிரி தான் நீ சில விஷயம் பண்ணுவேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால தான் நான் ஏற்கனவே தடுத்து நிறுத்தலான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. பட் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் செஞ்சது நல்லதாக போச்சு. இருந்தாலுமே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் கண்டிப்பாக தடுத்து நிறுத்திருப்பில்ல அப்படின்னு ஹென்ரிக்சன் சொல்லும்போது கண்டிப்பாக தடுத்து நிறுத்திருப்பேன்டா, ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவை எவனுமே எடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலுமே அப்பேற்பட்ட ஒரு முடிவு எடுத்ததுனால தான் மார்கரெட்டா கெல்தண்டர் 2 பேரும் உயிரோடு இருக்கிறாங்க. என்னோட அண்ணனை நான் இழந்துட்டேன், என்னோட மனைவியே நான் இழந்துட்டேன், இப்போ எனக்காக இருக்கிறது என் பையன் கிரியமர் மட்டும்தான், அவனுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நாம என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. வா கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் குடிக்க போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏதோ நீர் ஊற்றுல நம்ம ஜெரிக்கோ தான் அவர் ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. பரவாயில்ல ஜெரிக்கோ, நீ அந்த ட்ரெஸ்ஸில் அழகாக தான் இருக்கிற அப்படின்னு குயிலா பேசும்போது குயிலா அது மட்டும் இல்லாமல் உன் தம்பி என்ன இங்கே கூடி வந்துருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கிறா. மாஸ்டர் எனக்காக நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் எங்கள் அக்காவை காப்பாற்றுறதுக்கு நான் போராடியே தீருவேன், ஸோ எனக்காக ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீல் பேசிக்கிட்டு இருக்கிறான். என்னது மாஸ்டரா ட்ரைனிங்கா? ஜெரிக்கோ அவன் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு குயிலா கேட்டுட்டு இருக்கும்போது ஏன்னா உன் தம்பியுமே ஒரு ஸ்வாட்மேன் ஆகி ஹோலி நைட்டில் ஜாயின் ஆகி உன்னை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு ஜெரிக்கோ சொல்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் போராதான் இருக்கிறான். அட்டடா இதுதான் ஹியூமன்ஸ் இருக்கிற ஒரு நகரமா, பார்க்கறக்கே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமா கத்திக்கிட்டு இருக்கிறான். அட மற்றவனா கெர்ஹெட் நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஜெரிக்கோ பேசும்போது எங்களை இன்வைட் பண்ணாங்க. ஆக்சுவலி நம்ம டிஎன் யூஸ் பண்ணி கொடுத்த மெடிசன் அதை சாப்பிட்டனால தான் நாங்கள் எல்லாருமே இப்போ ஃபுல்லாக ரெக்கவர் ஆனோம் அப்படின்னு இங்கே மெட்ரோனை பேசிகிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு தெரு மூலையில் பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாட்டை நம்ம ஹாக் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது. இங்கே தான் இருக்கிறீங்களா மாஸ்டர்? நீங்கள் இல்லாமல் நம்ம எலிசபெத் அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, வாங்க போல அப்படின்னு பேன் கூப்பிடும்போது என்ன பண்ணிட்டு இருக்கிறா அங்கே எலிசபெத் ஒன்று நினச்சி ரொம்பவே கால்பட்டு இருக்கிறா. வா நம்ம போல அப்படின்னு மெலிதாஸ் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. என்னால் முடியாது, ஏன்னா அத்தனை பேர் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கும்போது என்னால் அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியலையே. நான் உங்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணேன், ஆனால் நான் அந்த இடத்துல வெறும் யூஸ்லெஸ்ஸாக தானே இருந்திருக்கிறேன். நான் உங்கள் கூட சேர்றதுக்கு தகுதி இல்லாதவன், நீங்களாம் சக்தி வாய்ந்தவங்க, ஆனால் நான் ஒரு தண்டச்சோறு பழைய சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறவன், என்னால் உங்களோட எல்லாம் சேர முடியாது, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாக் தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா சோகப்படுத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. நிஜமாலுமே நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, பட்
பட் எங்களை விட உங்களுக்கு தான் தைரியம் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட சக்தி இல்லை, ஆனால் நீங்கள் பயந்தாங்குழி இல்லை. அதை முதல்ல நினச்சிக்கோங்க. ஏன்னா சக்தி இல்லாமலே நீங்கள் எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலுமே சரி அதை எதிர்த்து போராடுறீங்கல்ல, எங்களுக்கு அதுதான் தேவை அப்படின்னு பேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், பேன் சொல்கிறது கரெக்டு தான். நீ எங்களை விட ரொம்பவே சக்தி வாய்ந்தவ, ஆனால் ஃபிசிக்கல் மூலமாக இல்லை, மனதளவில் நீ ரொம்பவே எங்களோட சக்தி வாய்ந்தவங்க. அதனால தான் நீங்கள் எங்களுக்கு திரும்ப வேணும் அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே என்னை ரொம்பவே அக்கறை பண்ணி என்னை கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்குமே பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு கட்டிப்பிடிக்க போய்கிட்டே இருக்குது. இவங்க 2 பேருமே டாச் பண்ணிட்டாங்க. எதுக்கட கட்டிப்பிடிக்க வரும்போது டாச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்கும்போது, எதுக்காகவா பழைய சோதத்தை தின்னுக்கிட்டு இப்படி நாத்தமான ஆறி கிடக்கிறேன், உன்னை யாராவது கட்டிப்பிடிங்களா, ஃபஸ்ட்டு வா நம்ம இங்கிருந்து வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. சரி, வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேண்ட் சொடுக்கு போட்டுக்கிட்டு 2 பேருமே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஆக்கு கீழே விழுந்த மண்டை போட அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ இந்த பாட்டு எங்கே பாடியிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பாட்டு அப்படிங்கிற ஒரு சீன் வரும்போது நம்ம ஒயலு தான் ஞாபகம் வரான். ஸோ தன்னோட அண்ணன் தம்பிக்காக பாடின பாட்டை இப்போ இவங்க 2 பேரும் பாடி காட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த பாட்டு நம்ம ஹாக்குக்கு ஞாபகம் இல்லைனாலுமே சரி, அவன் சின்ன வயசில் தன்னோட அண்ணா பாடியிருப்பான்ல, அந்த பாட்டு இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது. என்னால் இது சரியாக ஞாபகப்படுத்த முடியல, பட் இருந்தாலுமே நீங்கள் பாடுறது கேட்டு எதுக்காக எனக்கு இப்படி அழுதுக வந்துகிட்டு இருக்குது, எனக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லை, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கு இந்த பாட்டு கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்குது. ரொம்ப அழுகாதீங்க, நான் உங்களுக்காக நிறைய சாப்பாடு செஞ்சு தரேன், முதல்ல வாங்க நம்ம இங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம ஹாக்கை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நியூ போர் ஹேட்டை திறக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் குடிக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் கேள்வி கேட்டுட்டு இருக்குது. திறந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் தான் ஏதாவது நடக்கலையான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க பாருங்க. அப்படியே ஒரு வெளிச்சம் இருக்குது. என்னென்னு பார்த்தா மொத்த லியோனஸ் கிங்டமே பார்த்தீங்கன்னா இப்போ போர் ஹெட்டில் தான் சரக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம போர் ஹெட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எலைனுமே அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. எலிசபெத் கிங் பால்ட்ரா முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கிறாங்க. நம்ம பேனமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். எஸ்கனார் மெர்லின் அப்படியே சரக்கு போட்டுட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறாங்க. ஸோ மெட்ரோனா ஜெர்ஹெட் அப்படியே அங்கே இருக்கிறாங்க. அண்ட் நம்ம எலிசபெத் எப்பவும் போல் வேலை செய்கிறாங்கிற பேரில் நிறைய பேர்த்தோட மூஞ்சியில் சாப்பிட கூட்டிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அங்கே இருக்கிற நிறைய பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. செத்து போன தன்னோட நண்பர்கள், அதாவது ஹில்பிராமு, அப்புறம் நம்ம ட்ரேவஸோட அண்ணன் எல்லாருமே இந்த இடத்துல வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி எலிசபெத், நீ இந்த இடத்துல பார்த்துக்க, எனக்கு கொஞ்சம் நேரம் மேலே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மெலிதா சொல்லும் போது, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கிங்கு எலிசபெத் எல்லாருமே இங்கே பாறை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு இவங்க 2 பேரும் நிம்மதியாக குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடடா சரக்கு தீர்ந்து போச்சு அப்படின்னு மெலிதா சொல்லும் போது, சரக்கு மட்டுமா தீர்ந்து போச்சு, அதுவுமே எனக்கு கொஞ்ச நேரத்தில் காணாமல் போக போகுது. அண்ட் சரக்கோட சேர்ந்து இன்னொரு விஷயமும் நீ என்கிட்ட சொல்ல மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். உனக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், நிஜமாலுமே நீங்கள் அந்த டீமன் பவர் யூஸ் பண்ணால் இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும், எனக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா நீங்கள் இன்னும் எத்தனை நாள் இங்கே இருக்க போகிறீங்க அப்படின்னு பேன் மெலிதாஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறான். அதோட எபிசோடு முடிக்கப்பட்டதே.